ஓடியா தூக்கிப்படாது. சிக்கார தோட்டம் தொழிலதிபர் சென்னைக்கு கேசி பாண்டி அவர்கள் கிஃப்ட் பேக்கு போடியா மாடுகாரன் போடியா. அடுத்த மாடு கோரிப்பாளைய டி கே பாடு ஏடிஎம்கே கவுன்சிலர் மாடு தங்ககாசியா மூர்த்தியனை வழங்குச்சு தங்ககாசியா பாலமேடு டிஎம் எஸ்எம்டி எஸ்டிஎம் சிவனர் வழங்கும் வெள்ளி கொழுந்து இடியா மாடுகாரர் வாங்கி தங்ககாசு வாங்கிய. அடுத்து காயமேடு மரியா சென்னை சில்க் வழக்கு பெருமிட வழக்கு பேட்டு சட்டு மாடு பிடிமாடு வாயா வந்து மருந்து வாங்கிப்பா போடிய மாடு பிடிமாடு. அடுத்து மதுரை மாவட்ட பொதுப்பு ஐயனார் ஈரோடு எஸ்கே மாட்டுத்தீவன உள்ளது ஐடிசி பிடிமாடு இல்ல ஐடிசி அடுத்து வசந்தா கிஃப்ட் பேக் கடியா. தோட்டம் பிச்சாமணி வழங்க சமுக்கால உண்டியா சமுக்கால ஒன்னர் கேக்கெல்லாம் பறிச்சு கொடுக்குறாங்க. டிகே பேக்கரி வழங்க ஒன்னர் கேக்கியா போடியா. மாட்டுக்காரர் இல்ல போக மாடு ஜெயிக்கல மனிதனும் ஜெயிக்கல இருந்தாலும் மாட்டுக்காரரே வாங்கிட்டு போயிருயா உங்க பரிசை வாங்கிட்டு போயிரு. மாடு பிடி மாடு இல்ல பாலமேடு முன்னாள் மடத்து கமிட்டி தலைவர் அம்மா பேரவை செயலாளர் எம் ராமராஜ் மாடு வருகிறது. வருவாய்த்துறை அமைச்சர் உலகம் தங்க காசு ஒண்ணு ஐயா தங்க காசு இல்ல ராமராஜ் மாட்டுக்கு சைக்கிள் டோக்கன் சைக்கிளியா இது பிடிமாடு ராஜர் உலகிற சைக்கிள் யாது ராஜர் சைக்கிள் பிடிமாடு விழாக்குழுவினர் ஒரு நிமிஷம் அமைதியாங்க. மாடு வந்து பிடிக்கிறவங்க ஒருத்தர் பிடிச்சா இன்னொருத்தர் கூட போகுது 4 பேர் பிடிக்காதீங்க. கொப்பை பிடிக்காதீங்க, காலை கிடுக்கி பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சந்தோஷ் நகைக்கடை வழங்கும் டி ஷர்ட் 1, மதுரை சக்தி இயற்கை உர வழங்கும் கிஃப்ட் பாக்ஸ் 1, மதுரை வண்டியூர் சராசா வழங்கும் டி ஷர்ட் 1 ஒரு மைக்கு தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன் பாருங்க. ஒண்ணுதான் சார் கொஞ்சம் பேசுறா கொஞ்சம் நிப்பாட்டு, ஒரு செகண்ட் நிப்பாட்டுங்க. சரி
அடுத்த மாட்டுக்கு ஐடிசி வழங்கும் அசல் மதுரை அசல் பலமாரி பீடி கம்பெனியார் வழங்கும் எவர் சில்வர் அண்டா. சூரியனிலும் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. அதே போல மதுரை பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டி மிகவும் விறுவிறுப்புடன் சுறுசுறுப்புடன் சுவாரஸ்யத்துடன் நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வாடி வாசலிலிருந்து சீறி வரும் காளைகளை வீரர்கள் திமிலை பிடித்து அடக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை பாலமேட்டை அடுத்து தற்பொழுது திருச்சி சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. கள காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். மாத்தூர் தாமா மாடு மாத்தூர் கேடி அறுத்தோடு 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 அழகுடா அருமையா பிடிச்சான்டா அருமையா நடு வீதியில மாடி ஏறி போறான். போய் விடுப்பா புடி மாடு தான் அவனுக்கு ஒரு குக்கர் ஒரு குத்துவில கொடு அருமையா விட்டுரு. நல்ல புடி பிளாஸ்டிக் பொருளை குறைச்சிங்க. தண்ணி கேன வெளில அறுத்தோடு உள்ளார வந்து பாட்டில கக்கூடாது. கமிட்டி அதை வலியுறுத்துங்க. கமிட்டி உள்ளார வந்து கலக்கூடாது. பாட்டில்லாம் குடிச்சிட்டு தண்ணி வெளில கொடுத்துடணும். தண்ணி குடிச்சு வெளில கொடுத்துருங்க. அறுத்தோடு மாட்டு அவங்க இருக்காங்க. சுமூகமா போனோம். ஒரு ஆள் பிடி இல்ல கமிட்டிக்கு தான் ஒரு ஆள் பிடி. வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்தது அடுத்த மாடு அறுத்தோடு வெள்ளை பிள்ளை அப்படி பெரிய பண்ண மாடு. வெள்ளை பிள்ளை அப்படி பெரிய பண்ண மாடு. வெள்ளை பிள்ளை அப்படி பெரிய பண்ண மாடு. அர்ரா அர்ரா குமார் வெளியே மாடு வருது. மாடு வருது. ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி. திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதனை அடுத்து மதுரை பாலமேட்டில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். முதல் சுற்று முடிவுற்ற பிறகு புதிய வீரர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சி மாநகரம் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை பஞ்சப்பூர் BKN வெள்ளை மாடு வருகிறது. மாட்டுக்கு சர்ப்ரைஸ் வழங்கும் சேர் 1 சைக்கிள் PR ராஜசேகரன் வீர விளையாட்டு தலைவர் வழங்கும் சைக்கிள் 1. மாடு பிடிபடவில்லை. மாட்டுக்கார் வந்து பரிசு வாங்கிட்டு போ. மாட்டுக்கார் வாப்பா சைக்கிள் டோக்கன் வாங்கிக்கப்பா. சைக்கிள் டோக்கன் வாங்க. சர்ப்ரைஸ் சேரோட சைக்கிள் டோக்கன் வாங்கிக்கப்பா. அடுத்த மாடு நொண்டிச்சாமி கோவில் மாடு குமாரன் கிருஷ்ணா கோவில் மாடு பிடி மாடு இல்லை. சர்ப்ரைஸ் சேர் வழங்கும் 1. RP உதயகுமார் வழங்கும் தங்க காசு 1. வருவாய்த்துறை அமைச்சர் வழங்கும் தங்க காசு 1. மாட்டுக்கார் வந்து பரிசு வாங்கிட்டு போப்பா.
பொரியா பொரியா கேளியா வாங்கியா வாங்கியா. பார்லிமெண்ட்ல தங்க காசுக்கே கவலை இல்லையா? தங்க விலை ஒளிஞ்சுக்கு இருக்கு. கொடுத்த தங்க காசு வெளியில வா. பரிசு வாங்கிட்டு வெளியே வாயா. வாங்கிட்டேன். பொம்மநாயக்கன்பட்டி வைத்தியர் சீனிநாயக்கர் மாலை. பொம்மநாயக்கன்பட்டி வைத்தியர் சீனிநாயக்கர் மாலை. இயற்கை சக்தி உரம் வழங்கும் கிஃப்ட் பேக் ஒன்று. மதுரை ஜீவா வழங்கும் கிஃப்ட் பேக் ஒன்று. எம்எல்ஏ அண்ணன் மாணிக்கம் வழங்கும் தங்க காசு ஒன்று. மதுரை ஆட்டோ சங்கம் வழங்கும் பித்தளை பானை ஒன்று. குடிமாடு குடிமாடு பாப்பா எத்தனை நம்பரு? 113 பாப்பா. என்ன முடிவு பண்றீங்க? மாடு பிடிமாடு 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 115 பிடிமாடு, பிடிக்க முடியா மாடு, துள்ளி குதித்து ஓடும் மாடு, வீரர்களை துவண்டு போக செய்யும் மாடு என விதவிதமான காளைகளை வீரர்கள் பல பரீட்சை நடத்தி அடக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் மதுரை பாலமேடு, மறுபுறம் திருச்சி சூரியூர் என ஜல்லிக்கட்டு களை கட்டி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தை திருநாமலம் பொங்கல் திருநாளையொட்டி மதுரை பாலமேட்டில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியின் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். வாடிவாசலிலிருந்து காளைகள் சீறி பாய்கின்றன. அவற்றை அடக்குவதற்காக திமிலை பிடித்து வீரர்கள் அவற்றை அடக்கி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சொல்லுங்க. கமிட்டி கவனிங்க. கமிட்டி பரிசு உடனே கொடுக்கணும். பரிசு லேட் பண்ணிடக்கூடாது சார். அவன் இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். ஆளுக்கு கேட்க கூடாது. ஓட்டு கொடுத்து விடுறேன் சார். மாடு வருது, மாடு திரும்பி வருது, மாடு திரும்பி வருது, திரும்பி வருது, மாடு திரும்பி வருது. உடனே எடுப்பா எடுப்பா தூக்கு தூக்கு. மாடு அவுக்காதீங்க, மாடு அவுக்காதீங்க.
மாட்டுக்கார் வந்து வாங்கிட்டு போ. மாடு நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் மாட்டுக்கார் வாங்கிட்டு போப்பா. ஒரு பாலமேடு எஸ்ஐ பாலமேடு ஸ்டேஷன் சேர்ந்த உடனே அந்த வண்டி எடுக்க சொல்லுங்க. கீழே சின்னம்பட்டி ஆர் பாஸ்கரன் அவர்கள் மாடு. கீழே சின்னம்பட்டி ஆர் பாஸ்கரன் மாடு. பிஆர்கே கண்ணன் வழங்கும் பாசிங்காபுரம் அண்டா 1, சரவணா ஸ்டோர் வழங்கும் பட்டசாலை 1, சிங்காரத்தோட்டம் பிச்சமணி வழங்கும் பெட்செட் 1, சரோஜா வயர் கட்டிங் வழங்கும் டி செட் 1, கேசி பாண்டியன் தொழிலாளர் வழங்கும் கிப்ட் பேக் 1, ஓமுருகா ஜாரி வழங்கும் பட்டுச்சாலை 1. பிடிச்சு பார் மாடு பிடி வரல. மாட்டுக்காரர் வந்து பரிசு வாங்கிட்டு போப்பா. டி மேட்டுப்பட்டி செல்வம் முனியாண்டி மாடு. செல்வம் முனியாண்டி மாடு. எஸ் கோகுல் ராஜ் வழங்கும் காயாம்பட்டி மேடு மதுரை வழங்கும் அண்டா 1, கேபி தேவர் வழங்கும் டி செட் 1, தமிழர் வழங்கும் டி செட் 1. மாடு பிடிவரவில்லை. சரி பிடிவர. சரி வாங்கிக்க பிடிமாடு அங்க வரைக்கும் போட்டாரு. கவனிங்க, கமிட்டி தீர்ப்பு தான் இறுதி. கமிட்டி தீர்ப்பு தான். அதுக்கு மேல ஆளுக்கு பேசக்கூடாது. இங்க பாரு, அந்த பையன் 3 தவுக்கு நின்றுட்டான். அதனால கேட்டுட்டு போறோம். 3 தவுக்கு நின்றுட்டான். சொல்றத கேட்டுட்டு போங்க. 3 தவுக்கு நின்றாலே பிடிமாடு. மாடு பிடிவரவில்லை. அவுக்காதீங்க. கொஞ்ச நேரம் போருங்க. மாடு அவுக்காதீங்க, கொஞ்சம் போருங்க. மாடு அவுக்காதீங்க, கொஞ்சம் போதும். மாடு அவருங்க அவுத்து விடுங்க. பாலமேடு வடக்கு தெரு முத்தியா கோனார் மாடு. பாலமேடு வடக்கு தெரு முத்தியா கோனார் மாடு வருது. ஐடிசி புழு மெட்டல் வழங்கும் அண்டா 1, கேஜி பாண்டியன் வழங்கும் கிப்ட் பேக் 1, சரவணா வழங்கும் ஒரு பட்டுச்சாலை 1, சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஒரு செல்போன் 1, சக்தி இயற்கை உரம் வழங்கும் கிப்ட் பாக்ஸ் 1, சிங்காரத்தோட்டம் வழங்கும் பிச்சமணி ஒரு பெட்செட் 1. சரோஜா வயர் கட்டு வழங்கும் ஒரு டி செட். அனைத்து மாடுகளுக்கும் வருவாய்த்துறை. பிடிமாடு இல்ல. அடுத்த மாடு அவுத்து விடுங்க. அடுத்த மாடு விடுங்க. விழா கமிட்டி ஐயா, விழா கமிட்டி கவனிங்க. அவன் போட்டுக்க டிஷர்ட் பாருங்க. மாடு அவுத்து விடுறதுக்காகவே வந்திருக்கான் பாருங்க. ஐயா, விழா கமிட்டி கேக்குதா உங்களுக்கு? கமிட்டி இந்த பிரைஸ் இடது பக்கம் போடுங்க. வாடி வாசல் போட வேணும்னு சொல்றாங்க. இடது பக்கம் போடுவீங்களா? அடுத்து அவுத்துடியா நேரம் ஆகுது. மாடு புதுக்கோட்டை மாவட்டம் ராசாபுரம்
என்ற பாண்டி மாடு பெயர் பில்லா வாயா 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 நண்டு பிராண்ட் வழங்கும் கிஃப்ட் பேக் ஒண்ணு நிர்பான் பர்னிச்சர் வழங்கும் சேர் ஒண்ணு தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் செல்போன் ஒண்ணு செல்போன் அடையா செல்போன் மாடு திரும்புது மாடு திரும்புது உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவது சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகிறது. பரிசுகள் அறிவிக்கப்பட்டு மாடு வீரர்களும் காளைகளை திமிலை பிடித்துக் கொண்டு வீரர்கள் அவற்றை அடக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். காயம்பட்டி வழங்கும் அண்டா ஒண்ணு, சரவணா ஸ்டோர் வழங்கும் பட்டுச்சாலை ஒண்ணு, சிங்கார தோட்டம் பிச்சமணி வழங்கும் ஒண்ணு, வருவாய்த்துறை அமைச்சர் வழங்கும் கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு, சரோஜா வயர்கட்டு வழங்கும் டி ஷர்ட் ஒண்ணு, போத்தீஸ் வழங்கும் ஷர்ட் ஒண்ணு. அடுத்த மாடு விருதுநகர் மாவட்டம் கோவிந்தநல்லூர் சுப்பிரமணிய பிள்ளை மாடு சைக்கிள் ஒண்ணு, சைக்கிள் ஒண்ணு, பிஆர் வழங்கும் சைக்கிள் ஒண்ணு, ஜீவா வழங்கும் வட்டை 2, தொழிலாளர் ஜீவா வழங்கும் கிஃப்ட் பேக் ஒண்ணு. மாடு பிடி மாடு பாப்பா, சைக்கிள் டோக்கன் வாங்கிக்கப்பா, சைக்கிள் டோக்கன் இதை தூக்கி டவரை கொடுத்துட்டு சைக்கிள் டோக்கனு ஜீவானுடைய டப்பா வாங்கிக்க. சைக்கிள் டோக்கன் அடுத்து சின்ன பாலமேடு சைக்கிள் டோக்கன் கொடுத்தாச்சுப்பா. கருப்பு அடுத்த மாடு ஜிகே சின்ன பாலமேடு ஜிகே கருப்பு மாடு, ஜிகே கருப்பு ஆத்திகுல வழங்கும் ஜீவா வழங்கும் பட்டை 2, சரவணா ஸ்டோர் வழங்கும் கிஃப்ட் பேக் ஒண்ணு, ஓமராசன் பட்டுச்சேலை தொழில் வழங்கும் கிஃப்ட் பேக் 2 பேர் குடிக்க சொல்லியிருக்கா. வருவாய்த்துறை தலைவருக்கும் காட் பாக்ஸ் ஒண்ணு. மாடு பிடி மாடு பாப்பா, மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி ராஜா மாடு, மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி ராஜா மாடுக்கு எல்ஐடி விஜயலட்சுமி கிரது எல்ஐடி டிவியா பாப்பா பாப்பா குடிமாடு வாப்பா வாங்கி பாப்பா, எல்இடி டிவியா வாங்கி வாங்கிப்பா. கவத்துல விஜயலட்சுமி கிரது எல்இடி டிவி ஒண்ணு, சார் நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சேர் ஒண்ணு, தூக்கிடியா சார மாடு பிடிமாடு இல்லை, மாடு பிடிமாடு இல்லை. அடுத்த மாடு அடுத்த மாடு சீட்டு, அடுத்த மாடு சீட்டு. ஆண்டாறு கொண்டாரம் கார்த்திக் மாடு, ஆண்டாறு கொண்டாரம் கார்த்திக் மாடு, கார்த்திக் மாடுக்கு பிகே செல்வம் வழங்கும் சைக்கிள் ஒண்ணு, ஒத்த வீடு பிகே செல்வம் வழங்கும் சைக்கிள் ஒண்ணு. எல்லோ போட்டு வரைக்கும் போறோம், எல்லோ போட்டு வரைக்கும் போறோம். மாடு பிடி மாடு இல்லப்பா, எல்லோ போட்டு வரைக்கும் மாடுகாரு வாங்கிக்கப்பா, மாடுகாரு வாங்கிக்கப்பா, மாடுகாரு சைக்கிள் ஒண்ணு வாங்கி ஆத்தியோல எல்லோ போட்டு வரைக்கும் ஒத்த வீடு செல்வனை வழங்கும் சைக்கிளை வாங்கிக்க. குடிமாடு, மாடு குடிமாடு, மாட்டுக்கார வந்து பிரைஸ் வாங்கிட்டு போ. குடிமாடா மாடுபிடி வீரர் வந்து வாங்கப்பா, மாடுபிடி வீரர் வந்து அந்த அண்டா ஐடிசி விளங்குமா அண்டா வாங்கிக்கப்பா. முழுவார் வண்டி மருதன் மாடு, முழுவார் வண்டி மருதன் மாடு. விழா குழுவினர் கொஞ்சம் அமைதியா இருங்க.
சார் கலெக்ஷன் பாயிண்ட்ல மாடு எல்லாம் ரிசீவ் பண்றாங்களான்னு அங்க இருக்க போலீஸ் செக் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா அங்க இருந்து நிறைய மாடுகள் நின்றுகிட்டே இருக்கு. அங்க ஒரு தனியா ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆடு பிடிமாடு இல்ல, ஆடு பிடிமாடு இல்ல, ஆடு பிடிமாடு இல்ல, ஆடு பிடிமாடு இல்ல. அதாவது மாடு பிடி வீரர்களே, பாயிண்ட்ல அங்க பாருங்க அந்த எல்லையோ கோடு வரைக்கும் போகணும் பிடிச்சுக்கிட்டு. நீங்க பாதியில பிடிச்சீங்கன்னா நாங்க பரிசு தர மாட்டோம். வணக்கம் கமிட்டி அமைதியா இருங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சரி சார், சரி. முழுக்க முழுக்க மாடு திருப்பி திருப்பி விட்டு இருக்காங்க. அங்க இருக்க போலீஸ் கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் போருங்க, மாட உட்காதீங்க, கொஞ்சம் போருங்க. அங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, வெளியில போங்க. விடலாம் கமிட்டி விடுங்க போ. அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க. நத்தம் சின்னராஜா மாடு, நத்தம் சின்னராஜா மாடு. மாடு வைத்து ஐடிசி கிரசர் வழங்கும் அண்டா 1, தொழில் கிட்டுபேக் 1, வருவாய் துறை செல்வம் ஹாட் பாக்ஸ் 1, சிங்கார தோட்டம் வழங்கும் பெட்ரோல் 1, நிப்பான் பழனிசெல்வம் வழங்கும் சேர் 1, அண்ணன் ஆத்திகுளம் வழங்கும் ஜீவா வழங்கும் தங்க காசு 1, புத்தங்குடி மனோஜ் பிரபாகர் மாடு, புத்தங்குடி தங்க காசு வாங்கி கொடுங்க. தங்க காசு வாங்கிப்பா மாடு. புத்தங்குடி மனோஜ் பிரபாகர் மாடு. சர்ப்ரைஸ் வழங்கும் போது ஈசி சார், சர்ப்ரைஸ் வழங்கும் ஈசி சார் 1. ஆடு பிடிமாடு, பிடிமாடு, ஆடு பிடிமாடு, ஆடு பிடிமாடு. பரிசுபட்டு வாடி முடிச்சு வாயா, வாயா. பெரியகுளம் கிராமத்து பெரியகுளம் கருப்புசாமி மாடு, நிப்பான் பழனிசர் சேர் 1, பெரியகுளம் மாடு. ரிஷி வழங்கும் ரிஷி வழங்கும் அட்டா 1, ஆடு பிடிமாடு. ரிஷி பேக்கரி வழங்கும் பேக்கரி கிஃப்ட் 1. இந்த தூக்கிப்படு. நிப்பான் பழனிசரம் சேர் 1. மதுரை பாலமேட்டிலும் திருச்சி சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. மதுரை பாலமேட்டில் இரண்டாவது சுற்றில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன. வீரர்கள் அதனை அடக்கும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நேரத்தில் வீர விளையாட்டு மீட்பு கழகத்தின் தலைவர் திரு ராஜேஷ் நம்மோடு தொலைபேசி வேலாக இணைப்பில் இருக்கிறார்களோடு பேசலாம். வணக்கம் ராஜேஷ். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது உங்களுடைய கழகத்திற்கு? அதாவது ஆக்சுவலாக இது எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 11 வருஷத்துக்கு நடந்த போராட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 2006லேருந்து இந்த பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து கையாண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். 2006 முதல்ல இதில் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் இது வந்து பிரச்சனை ஆகிறதுலேருந்து 2017 இது சட்டம் பாஸ் பண்ணி சட்டம் கையில் வாங்குற வரைக்கும் இதில் தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு வருஷமும் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு பொங்கல் நல்லா நடக்குமா, இந்த வருஷம் பொங்கல் நம்ம கொண்டாட முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் உட்காந்துருப்போம். ஏன்னா ஒரு வருஷம் வர்றப்பையும் அந்த பொங்கல் டைம் வர்றப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அனிமல் வெல்ஃபேர் போர்டு சார்போ பீட்டா சார்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கோர்ட்டும் வந்து அவங்க சொன்ன வாதங்களை மட்டுமே ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து குரூவாலிட்டி பண்ணுறோம், நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு பற்றி அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு எஜுகேட்டட் இல்லாமல் அதை பற்றி அவங்க தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சுமைகள்லாம் தாங்கி இன்றைக்கி வந்து இது வந்து மாணவர்கள் மற்றபடி பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக வெடித்து இந்த ஜல்லிக்கட்டு கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம தமிழர்கள்ன்ற அடையாளத்துக்கு நம்ம கொண்டாடுற ஒரே ஒரு
திருநாள் வந்து அது இந்த பொங்கல் திருநாள் மட்டும்தான். நம்ம வந்து தீபாவளி கொண்டாடலாம், என்ன பண்டிகை வேணால் கொண்டாடலாம், பட் ஆனால் பொங்கல் தான் நம்ம தமிழர்களோட அடையாளம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ இதில் வந்து சந்தோஷன்றது இல்லை, இந்த சந்தோஷம் வந்து வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு தொடரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். திரு ராஜேஷ், விதிகளை கடைபிடிப்பது பற்றி வீரர்களுக்கு எவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறது? இந்த மாட்டுக்கு ஸ்பான்சர் சர்ப்ரைஸ் சார். இல்லை, இப்போ அதாவது இந்த தடவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தடவைன்னு இல்லை, இப்போ நம்ம ஒரு 2009 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கைட்லைன்ஸ் கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மாடுபிடி வீரர்களுக்குன்றது தனி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து மாடுபிடி வீரர்கள்ன்ற ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான் உள்ளே நிற்பாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாசலில் கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் மாடு மட்டும் பிடிக்கிறதுக்கே நிற்பாங்க. பட் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாருமே ப்ராப்பர் யூனிஃபார்ம், ப்ராப்பர் மெடிக்கல் செக்கப்பு வித்து வந்து ப்ராப்பர் இன்சூரன்ஸ். இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே நாங்கள் வந்து அது 2009-8 நடத்தினப்போ நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் வந்து குரூப் இன்சூரன்ஸ் பண்ணி வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி குரூப் இன்சூரன்ஸ் பண்ணி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்கோம். வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி வருஷத்துக்கு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் இயர்லி ப்ரீமியம் மாதிரி போட்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். அதை நாங்கள் பல தடவை அரசுக்கிட்டே முறையிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப சேஃபர் சைடு. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் இப்போ இஷ்யூ ஆகிறதுக்கு வழி இல்லை. ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு, மாடுபிடி வீரர்களுக்கு ஏதோ காயம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சின்ற மாதிரி இருந்தால் இப்போ பண்ணியிருக்க அந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக ஒன்று ஃபாலோ பண்ணல. பட் இந்த வருஷம் வந்து அரசு வந்து அதில் ரொம்ப தனி கவனம் செலுத்தி இன்சூரன்ஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீரர்களும் ரொம்ப ப்ராப்பராக மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு ப்ராப்பர் யூனிஃபார்ம் போட்டு அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸை அது விதிமுறைகளுக்கு மீளாமல் மாட்டில் வந்து கொம்பை பிடிக்காமல் தும்மலில் மட்டும்தான் அழுவணும், 3 சுற்றுக்கு தான் இருக்கணும், வாழை பிடிக்கக்கூடாது, ஒருத்தர் தான் மாடை பிடிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சப்போஸ் எந்தாவது ஒரு இடத்துல வந்து ரூல்ஸை வயலேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உடனடியாக அந்த வீரரோட டிஷர்ட் அந்த நம்பரை பார்த்து உடனடியாக அவர் வந்து வெளியேற்றப்படுகிறார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, வீரருமே வந்து அதுக்கு பார்த்து பயப்படுறாங்க. அதனால் ப்ராப்பராக அவங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக மாடு பிடிக்கிறாங்க. காளைகளுக்கு பயிற்சி அளிக்கிறத பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சமயத்தில் மாடுபிடி வீரர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சியெல்லாம் கொடுக்கப்படுது, அவங்க எப்படிலாம் பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க, எத்தனை நாட்கள் இதுக்காக தயாராகிறாங்க? இல்லை, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சீசன்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் தான் சீசன். அதுக்கப்புறமே டோட்டல் ஆஃப் சீசன் தான் ஆயிரும். ஸோ இந்த ஆஃப் சீசனில் அவங்க எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட் 2 ஈவெண்ட் வந்து அவங்க ஏரியாக்குள்ளேயே அவங்க ஊருக்குள்ளாரே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்ட காளைகளே அவங்க வந்து தயார்படுத்துகிறாங்க. தயார்படுத்துகிறாங்கன்னு சொல்லி காளைகளும் தயாராகிற மாதிரி வீரர்களும் தயாராவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு காளையை வந்து அன்னைக்கு வந்து நீச்சல் பயிற்சி போட்டு நடப்பயிற்சி போட்டு அன்னைக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா அந்த காளையை வந்து ஒரு கயிறை கட்டி விட்டு அந்த காளையை வந்து 4-5 பேர் நின்று விளாண்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எப்படி வந்து மாடு வந்து தயாராகுதோ அதே மாதிரி மாடுபிடி வீரரும் வந்து ரேண்டமாக அந்த பக்கம் தயாராகுவாப்புல. ஸோ அது எப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை தயாராகும். இதே வந்து டிசம்பரில் எப்படி ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கண்டினியூஸாக தன்னை ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. எப்படி அப்படின்னா அவங்களே ஃபிசிக்கலாக தன்னை வார்ம் எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் வந்து மதுரை சைட்லலாம் எப்படி அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டியே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த எந்த கோவில் இப்போ அலங்காநல்லூர் ஃபஸ்ட்டு ஒரு அவனியாபுரம், 2வது ஒரு பாலமேடு, 3வது ஒரு அலங்காநல்லூர் அப்படின்னா அந்த கோயில் சாமியை நினச்சி அவங்களே வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. எப்படி ஒரு கோவிலுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறோமோ அந்த மாதிரி ப்ராப்பராக விரதம் இருப்பாங்க. எந்த தப்பான விஷயத்துக்கும் போக மாட்டாங்க. மற்றபடி எதுவும் மது போதை எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த காப்பு கழட்டுற வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த 30 நாள் வந்து ரொம்ப தீவிர விரதமாக இருந்து ஃபிசிக்கலாக தன்னையை தயார்படுத்திக்குவாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு பாடி பில்டர் வந்து இது பாடி பில்டிங் காம்படிஷன் போகிறப்பக்கு தன்னை பாடியை வார்ம் அப் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க அதை ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிக்குவாங்க. பாடி ஃபிசிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காயம் பட்டால் கூட அந்த காயம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆழமாக பதியாத மாதிரி அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த பாய்ச்சல்லேருந்து தப்பிக்கணுன்றதெல்லாம் கொண்டு அவங்க வந்து எவ்ரி வீக்கே அவங்க அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அவங்களே ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வீரர்கள் தயாராகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரிக்கு தயாராகிற மாதிரி தான் வீரர்கள் தயாராகும். இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப கடுமையாக பயிற்சி எடுப்பாங்க. மற்ற 4 மாதம் வந்து ஆஃப் சீசனில் நார்மலாக அந்த டச்சப்பில் அந்த வார்மப் இருக்கும், அந்த டச்சப் இருக்கும். பட் இந்த ஒரு மாதம் டிசம்பர் டு இந்த ஜனவரியிலேருந்து அப்புறம் ஃபுல் வார்மப்பில் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்குவாங்க. ப்ளஸ் வந்து இந்த விரதம் இருந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருந்து ப்ராப்பர் ட்ரைனிங்கை ப்ராப்பராக எடுத்து ப்ராப்பராக வருவாங்க.
போங்க. இல்ல மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு களை கட்டி வருகிறது. பரபரப்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாடு வந்து யாரு கயிறு போட்டு கிளியர் பண்ணுங்க. மாட்டுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப நேரமா அது முட்டிக்கிட்டு இருக்கு. கயிறு போடுங்க. இந்த பக்கம் மாடு ரெண்டும் திரும்பி மாடு அவருக்கு மாட்டு அவருக்கு ஸ்ரீ புதூர் ஆதிசங்கர் மாடு. ஸ்ரீ புதூர் ஆதிசங்கர் மாடு. இந்த மாட்டுக்கு KS தங்கமாளிகை வழங்கும் தங்க காசு 1, IDC ப்ளூ மெட்டல் வழங்கும் அண்டா 1, ராயல் கிஃப்ட் பேக் 1, ஓம்பிரகா சாரீஸ் பட்டுச்சேலை 1, தொழில் வழங்கும் கிஃப்ட் பேக் 1, வருவாய்த்துறை அமைச்சர் காட் பாக்ஸ் 1, அண்ணன் மூர்த்தி வழங்கும் வேஷ்டி 1, அண்ணன் மாணிக்கம் வழங்கும் மாடு பிடி மாடியா. மாடி பிடி மாடு. மாடி பிடி தங்க காசு. தம்பி வாங்கிக்கப்பா. மாடு. அடுத்த ராஜாக்கள் பற்றி சிறிதர் மாடு. அடுத்த மாட்டுக்கு மதுரை டியூ விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க காசு 1. அடுத்த இயற்கை உரை வழங்கும் இப்போ நம்ம களத்தில் பார்த்துட்டு இருக்க இந்த காலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாட்டு மாட்டிலே பெரிய சைஸ். இந்த மாதிரி காளைகள் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து புலிக்குளம் சைடில் இந்த மாதிரி காளைகள் இருக்கும். இந்த காளைகள் இப்போ அந்த காளையோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அது அந்த பையன் எவ்வளோ துணிச்சலாக அந்த பையனை அந்த மாடை கட்டியிருந்தாலும் அந்த மாட்டை எவ்வளோ அந்த பையனை வந்து எவ்வளோ அழகாக அந்த மாடு கழட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ப்ரீடு. ஏன்னா அந்த ப்ரீடுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அது வந்து அதாவது நாட்டு மாடும் ப்ளஸ் வந்து புலிக்குளமும் ஒரு கலந்த ப்ரீடு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு மாடு. இப்போ அடுத்து இந்த மாடு வந்து மயிலக்காலன்னு சொல்லுவாங்க. இந்த மாடெலாம் சும்மா சாதாரணமாக நம்ம இங்கே லோக்கலில் மதுரை காட்டு மாடு தான். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான். இந்த மாடுக்கெலாம் எப்படின்னா ஒன்லி இந்த ஓடுற நோக்கம் மட்டும்தான். இதுங்க வந்து எவ்வளோ பெரிய கும்பலில் எவ்வளோ பெரிய க்ரௌடில் ஊற்றினாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓட தான் செய்யும். பட் ஆனால் என்ன இந்த மாதிரி மாடுகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் பிடிபடாது.
நின்று பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இந்த இப்போ அடுத்து போகுது பாருங்கள் இந்த கருப்பு காலை, இது எதுவுமே வந்து நின்று பெருசாக ஆடியன்ஸை கவர் பண்ணணுன்றது இல்லை. பட் வந்து மாடை யாருமே பிடிக்க முடியாது. அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல உதச்சி போட்டு கழட்டிட்டு போயிடும். அதே மாதிரி தான் இப்போ அவ்வளோ பேர் இருந்தாங்க, பட் எல்லா மாடையும் ஏறுறாங்க, பட் இந்த மாடை ஏற முடியல பார்த்தீங்களா. பட் இது ஒரு இந்த மாடுகள் வந்து இந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். கமிட்டி இந்த மாடோட நிறுத்துங்க. இதெல்லாம் வந்து நம்ம அங்கிட்டு திருச்சி காட்டு மாடுங்க. இந்த மாடுங்க அது பார்த்தாவே சொல்லிடலாம். அந்த மாடுங்க வந்து அந்த மாடுகளோட அந்த ஸ்டைல், அது வர்ற அப்பியரன்ஸ், ஏன்னா வர்றப்பே பார்த்தீங்கன்னா ஒரு தடவுறப்பே ஒருத்தர் வந்து மாட்டை பிடிக்கணும்னு வர்றப்பே பார்த்தீங்கன்னா அது உதச்சிட்டு தான் வருது பாருங்கள். இந்த பக்கத்து இது எல்லாமே திருச்சி புதுக்கோட்டை சைடு மாடுங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். மாடுங்க மேலே தொடை வந்தாவே அது வந்து உதச்சி கலட்டி பாஞ்சிட்டு தான் போகும். இதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. அது இந்த மாதிரி என்னென்னா, இந்த மாதிரி இந்த கண்ணுக்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து ஒரு 5 வாடி 10 வாடி அவுக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வீரர்கள் எந்த பக்கத்து வந்து பிடிக்கிறாங்க, என்ன எது, அதுக்கு நம்ம எப்படி தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ட்ரெயின் ஆகிக்கும். ஸோ இதிலலாம் வந்து இந்த ஒரே ஒரு வாடியை வச்சு இந்த மாடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இது இந்த இதில் பாயும். அடுத்து வந்து இன்னும் நாளாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆளுங்களை பார்த்தோன்னா மாறி கூட பாயும். ஸோ இதை வச்சுலாம் பெர்ஃபார்ம் முடியாது. நான் கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்க்கு தான், இதெல்லாம் ட்ரைனிங் சீசன் தான். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு உற்சாகம் குன்றாமல் நடைபெற்று வருகிறது. தொடரலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு காலையில் தொடங்கி ஒவ்வொரு சுற்றாக நடைபெற்று வருகிறது. உற்சாகம் குறையாமல் சீறி பாய்ந்து வரும் காளைகளை இளைஞர்கள் அடக்கும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு தமிழக வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தின் தலைவர் திரு ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜேஷ், காளைகளின் சிறப்பு குறித்து சொல்லுங்க. குறிப்பா வந்து ஒரு காளை நீங்க வந்து சீசன் படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சீசன்ல வந்து ஒரு காளை எத்தனை ஜல்லிக்கட்டுல வந்து பங்கு பெறும்? இல்லை, ஆக்சுவலாக இப்போ காளைகள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பல வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கேயம், நம்மள்கிட்டே பார்த்திங்கன்னா காங்கேயம் இருக்குது, புலிக்குளம் இருக்குது, தேனி மரம் இருக்குது, நம்ம திருச்சி நாட்டு மாடுங்க இருக்குது, உம்பளச்சேரி இருக்குது, பர்கூர் பிரீட் இருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 வெரைட்டி மாடு நம்மள்கிட்ட இருக்குதுங்க. இந்த மாடுகள் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாடும் ஒரு விதமாக பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த மாடுகளை வந்து நம்ம எல்லா வாடிக்கும் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் எல்லா மாட்டையும் நம்ம கொண்டு போக மாட்டோம். அதாவது இப்போ நம்ம இன்றைக்கி பாலமேடுக்கு நம்ம மாடு வந்திருக்குது. அதில் நம்ம கொண்டு வந்திருக்க பார்த்திங்கன்னா திருச்சி சைடு மாட்டுக்கு தான், திருச்சி நாட்டு மாட்டுக்குன்னு சொல்லுவாங்க, அதான் கொண்டு வந்திருக்கிறோம். மாடு இன்னும் களத்துக்கு வரல, இப்போ தான் வரத்துக்கு பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வந்த உடனே வாசலில் எங்கிட்டாவது ஒரு போட்டு யாராவது ஒருத்தரை பாயாமல் அது போகாது. நானும் வேணால் அந்த மாடு வர்றப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இப்போ நம்மள்கிட்ட வந்து காங்கேயம் பிரீடு இருக்குது. அந்த காங்கேயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வாசலில் அவுத்தோம் அப்படின்னா நடந்து தான் வரும். யார் வந்து மாட்டில் விழுந்தாலும் பாயாமல் போகாது. அதே மாதிரி புலிக்குளம் பிரீடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெளியில் வந்தோடனே ரவுண்டு போட்டு நிற்கும். அந்த ரவுண்டு போட்டு நிற்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த மாடை எந்த ஜல்லிக்கட்டு கொண்டு போனால் அந்த இடத்துல அந்த மாடு நல்லா பேர் வாங்கும், நல்லா மரியாதையோடு அது திரும்ப வரும், ப்ளஸ் வந்து சிறந்த மாடாக வரும்ன்றதை நம்ம வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவோம். சரி, இந்த இடத்துக்கு கொண்டு போனால் இது நல்லாயிருக்கும், இந்த ஊருக்கு இந்த மாடை தான் போடணும் அப்படின்னு. ரெண்டாவது, மாடுங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாலமேடை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி தான் இருக்கும். ரொம்ப சின்ன வாசல். இதில் மாடு வெளியில் வந்து உள்ளேருந்து அவுத்தோன்னா மாடு வெளியில் வந்து மாடுபிடி வீரரை வந்து கவனித்து வந்து பாயிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும். ரொம்ப திறமையாக பாஞ்சால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இதோட ரொம்ப காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம நடக்க போகிற அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 அடி தான். இந்த 2 அடியில் 2 அடின்றது மாட்டோட உடம்பு தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அது பர்ஃபார்ம் பண்ணி வரணும்னா அந்த வீதிக்கு ஏற்ற மாதிரி, அந்த தொழுவத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆளுங்களை கவனித்து வர மாதிரி நாளைக்கு அந்த களத்துக்கு வர மாடுங்களில் அந்த வாடிவாசலுக்கு வர மாதிரி வருவோம். இதே நம்ம புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை இந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாடிவாசலில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். மாடு நல்லா வாசலில் வந்து நின்று புழக்கமாக ஆளுங்களை பார்த்து கவனித்து பாய முடியும். ஸோ அந்தந்த வாடிவாசலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாடுகளை கொண்டு போவோம்.
மாடை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருக்க மாடுகள்னு பொதுவாக ஜல்லிக்கட்டு மாடுங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 ஊர் கன்சிஸ்டன்சியாக அவுக்கலாம். ஏன்னா 6 மாதம் கிட்டத்தட்ட நடக்குது. உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 10 ஊர்னு அவுத்தோம்னா கூட 5 மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 50 ஊர் கண்டிப்பாக அவுக்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி பிளான் பண்ணி அவுப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி வாடி வாசலுக்கு தகுந்த மாதிரி மாடுகளை செட் பண்ணி தான் அவுப்போம். ஒரு காளக்கண்ணு பிறந்த உடனே அது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம்னு தீர்மானிக்க முடியுமா? அடுத்த மாட்டுக்கு மாடு மதுரை வேலவேல் இல்லை, அது வந்து எப்படின்னா அது வந்து அந்த ப்ரீடை பொறுத்து அந்த ப்ரீடை பொறுத்து அதை நம்ம பயன்படுத்தலான்றதை முடிவு பண்ணலாம். ஆக்சுவலாக அப்படி நம்ம வந்து குருட்டுத்தனமாக நம்ப முடியாது. இந்த மாடு வந்து பாயாதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அது மாதிரி நிறையா மாடுங்க பாஞ்சிருக்குது. கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு தெரியும். வீட்டில் கட்டியிருக்கிறப்ப அது வந்து எப்படி வந்து நம்மளை வந்து மனுஷனை எப்படி அனுசரிக்குது, எப்படி எல்லாம் பண்ணுதுன்னு நம்ம ஓரளவுக்கு கவனிப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கண்ணுக்குட்டி கண்டிப்பாக எடுத்துக்கொண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு ஊரில் கொண்டு போய் மாடுகளை அந்த மாடை அவுத்து பார்ப்போம். அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஓஹோ சரி, அப்போ இந்த மாடு கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக இது நல்லா பண்ணுண்டா, இந்த மாடை தேக்கணும்னு சொல்லி அதை நம்ம கவனித்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு வாடி அவுத்தோன்னு வச்சுங்களேன், அதை இன்னும் ஒரு 4-5 வாடி 3-4 வாடி அப்படியே அவுத்து ட்ரைனிங் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம அப்போ கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாடு வந்து எடுத்துக்குவோம் அப்படின்ட்டுன்னு. நம்ம வந்து எல்லா கண்ணுக்குட்டியும் அப்படி சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம பார்ப்போம். அது கணிக்கிற முறை தெரியும். நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறனால இந்த கண்ணுக்குட்டி கண்டிப்பாக எடுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது நம்ம வந்து மாடு போய் தொழுவத்தில் போய் உள்ளே போய் அவுத்து பாய்ஞ்சி அப்படின்றத காட்டி இல்லாமையே உங்களுக்கு வந்து மாடோட அந்த ஸ்டைலை பார்த்தே சொல்லுவாங்க. மாடு வந்து இந்த காது, கண், வால், அந்த தலைன்னு சொல்லுவாங்க, அந்த நெத்தி போட்டு இதை பொறுத்து இதை வச்சே சொல்லுவாங்க இந்த கண்ணுக்குட்டி கண்டிப்பாக பாயுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை வச்சே சொல்லலாம் அந்த மாதிரி இந்த மாடு பாயுன்ட்டு. அதிலலாம் அந்த மாதிரி கணிச்சு வாங்குகிற மாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மாட்டில் ஒரு 7 மாடு 8 மாடு நல்லா பாயும். அந்த கணிச்சு வாங்குறதுல நம்ம வந்து களத்தில் கொண்டு போய் விட்டு அது பாஞ்சு தான் நம்ம பார்த்து சொல்லணுன்றது இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த மாட்டை பார்த்து அப்பியரன்ஸை பார்த்து கணிக்கிறோம்ல, அதுலேயே இந்த மாடு பாயுன்னு சொல்லி வாங்குற மாட்டிலே நிறையா மாடு பாஞ்சிருக்குது. ஸோ கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் கண்டுபிடிச்சி இப்படி தான் நம்ம களத்துக்கு கொண்டு போவோம். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு உற்சாகம் குறையாமல் நடைபெற்று வருகிறது. வாடிவாசலிலிருந்து சீறிவரும் காளைகள் ஒவ்வொரு விதமாக களத்தில் விளையாண்டு கொண்டிருக்கின்றன. சில காளைகள் வீரர்கள் தொட முடியாத அளவிற்கு பாய்ச்சலில் ஓடுகின்றன. சில காளைகள் வீரர்களோடு போட்டிக்கு மல்லுக்கு நிற்கின்றன என்றே சொல்லலாம். சில பரபரப்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ராஜர் வழங்கும் சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது. நிறைய டயர்ஸ் உண்டு, ஆதியோட ஜீவன தப்பு உண்டு, வசந்தத்துக்கு உனக்கு கிஃப்ட் ஒன்று அடையாறு சென்னை அடையாறு ஆனந்த ஒன்று உனக்கு ஷூட் பால்ஸ் ஒன்று முடியா நிப்பாட் பர்னிச்சர் ரெடியா எடுத்து இந்த மாட்டுக்கு நிப்பாட் பர்னிச்சர் ஒன்று, ஆட்டோ ஓட்டுநர் வழக்கு பித்தளை பானை ஒன்று, ஒரு ஆள் பிடியா, ஒரு ஆளுக்கு கிடைக்காது, ஒரே ஆள் பிடி. யாருக்கும் பரிசு இல்ல, ஆடு யாருக்கும் 2 பேரும் முடிச்சீங்க, 2 பேரும் முடிக்காதீங்க. மாட்டை விடுப்பா, போலீஸ் மாட்டை விடுப்பா. அந்த 204 கூட்டு போங்க, 204 அழைச்சிட்டு போங்க, 204 கையை கடிக்கணும். 204 வெளியில போப்பா. எப்பா மாடு போட்டு அந்த மாடு ஓட போடு. அதே நீ அந்த 291 மாட்டிட்டு போவாரு, கையில போட்டு கூட்டு போப்பா. விழா கமிட்டி மாடை விடாதீங்க, இருங்க. விழா கமிட்டி மாடு விடாதீங்க. 204 அது என்ன கடிக்கிற பழக்கம் சக வீரரை. 204 எங்க விழா கமிட்டி மாடு விடாதீங்க. மாடு விடாதீங்க. அவரு டீ-ஷர்ட் வாங்குங்க. மாடு விடாதீங்க.
Viva